இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தற்போது எங்கும் வியாபித்திருக்கும் மாந்திரிக கிரியைகளை அழிக்கக்கூடிய வசனங்களை நாம் தற்போது ஜெபிக்கலாம். இந்த வசனங்களை யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ இல்லை ஜபிக்கிறார்களோ அவர்களை அந்தகார கிரியைகளான மாந்திரிகம், பில்லி, ஏவல், சூனியம் போன்ற விஷயங்கள் அவர்களை மேற்கொள்ளாது. நாம் இப்போது ஜபிக்கலாம். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. யாத்திராகமம் 8:18. மந்திரவாதிகள் இது தேவனுடைய விரல் என்றார்கள். யாத்திராகமம் 8:19. அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்புளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது. யாத்திராகமம் 9:11. சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன். மீகா 5:12. தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். யோபு 5:12. நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். ஏசாயா 44:25. தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். உபாகமம் 18:10-11-12. ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் தாளடியைப் போல இருப்பார்கள். நெருப்பு அவர்களை சுட்டெரிக்கும். அவர்கள் தங்கள் பிராணனை அக்னி ஜுவாலினின்று விடுவிப்பதில்லை. ஏசாயா 47:13-14. தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். தீர்க்க தரிசிகளின் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும். தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி குறி சொல்லுகிறவர்கள் நாணி உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள். மீகா 3:6-7. மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கு முன்பாக சுட்டெரித்தார்கள். அப்போஸ்தலர் 19:19. நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். ஓசியா 2:6. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கொலோசேயர் 2:14-15. இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய். அப்போஸ்தலர் 13:11. ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. சங்கீதம் 9:15. துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக்கொண்டான். சங்கீதம் 9:16. அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. லேவியராகமம் 10:2. நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக. அக்னியிலும் அவர்கள் எழுந்திருக்கக்கூடாத படுகுழிகளிலும் தள்ளப்படுவார்களாக. சங்கீதம் 140:10. இந்த வசனங்கள் எல்லாம் ஆவியாக, ஜீவனாக, வல்லமையாக, அக்கினியாக, சம்பட்டியாக, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக வெறுமையாய் திரும்பாமல் அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு அனுப்புகிறேன். ஆமேன். அல்லேலூயா.